ஓம் சாந்தி 28/3/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இது கல்யாணக்காரி புருஷோத்தம சங்கம் யுகமாகும். இதில் பழைய உலகம் மாறி புதியதாகிறது. இந்த யுகத்தை நீங்கள் மறக்காதீர்கள். இந்த சங்கம் யுகத்தை நீங்கள் மறக்காதீர்கள். கேள்வி: தந்தை சிறிய பெரிய குழந்தைகள் அனைவரையும் தனக்கு சமமாக மாற்றுவதற்காக ஒரு அன்பான படிப்பினை கொடுக்கின்றார். அது என்ன? தந்தை பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் அனைவரையும் அவருக்கு சமமாக மாற்றுவதற்காக ஒரு அன்பான படிப்பினை கொடுக்கின்றார். அது எப்படிப்பட்ட படிப்பினை? பதில்: இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது தவறு செய்யாதீர்கள். அதனால் பெரியவங்க தவறு செய்ய வேண்டாம், சின்னவங்கெல்லாம் தவறு பண்ணால் பரவாயில்ல, அப்படி கிடையாது. சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை. அப்படிங்கிறப்போ தவறு செய்யாதீர்கள். இங்கே நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காக வந்துள்ளீர்கள். அதனால் தெய்வீக குணங்களை கடைப்பிடியுங்கள். யாருக்குமே துக்கத்தை கொடுக்காதீர்கள். தவறுகள் செய்கிறீர்கள் என்றால் துக்கம் கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தமாகிவிடும். பாருங்கள், தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்கு துக்கத்தை கொடுப்பதில்லை. அவர் குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என உங்களுக்கு வழி கூறுகிறார். யோகி ஆனால் விகர்மம் அழிந்து போகும். அப்போது நீங்கள் குழந்தைகள் மிகவும் இனிமையானவர்களாக ஆவீர்கள். ஓம் சாந்தி. சிவத்தந்தை அசரீரியானவர். அசரீரி மற்றும் சரீரம் உடையவர்களின் சந்திப்பு ஏற்படுகிறது என குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். அந்த தந்தையை குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை என்று சொல்கிறீர்கள். இது அதிசயமான பார்ட் அல்லவா? உங்களுக்கு சரீரம் இருக்கு, அவருக்கு சரீரம் இல்லை. அந்த சரீரம் இல்லாதவரோடு சரீரம் உடையவர்களுடைய சந்திப்பு இந்த சங்கமிகத்தில் ஏற்படுகிறது எனும் பொழுது இது பாருங்கள், அதிசயமான ஒரு பாட்டு அல்லவா தந்தையினுடைய பாட்டு. இவரை புகழ்ந்தும் பாடியிருக்கின்றனர். கோவில்கள் கூட காட்டுகின்றனர். சிலர் சில விதமாகவும் சிலர் வேறு விதமாகவும் ரதத்தை அலங்கரிக்கிறார்கள். பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் கடைசியில் நான் பிரவேசிக்கிறேன் என்பதை கூட பாபாதான் தெரிவிக்கிறார். எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார்! முதலில் தந்தையை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எந்த ரகசியமும் புத்தியில் வராது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்ற நிச்சயம் ஏற்படும் போதுதான் முன்னேற முடியும். குழந்தைகள் தந்தையிடம் எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இப்போது உங்களுக்கு பொய் மற்றும் உண்மையின் வித்தியாசம் தெரிகிறது. பொய் என்பது என்ன? எது பொய், எது உண்மை? ஞானம் என்பது என்ன, பக்தி என்பது என்ன என்பதை தந்தைதான் வந்து உங்களுக்கு கூறுகிறார். கீழான மாணவர், அதாவது பிரஷ்டாச்சாரம் மற்றும் சிரேஷ்டாச்சாரம் என யாரை கூறுகின்றோம், எதை கூறுகிறோம்? பிரஷ்டாச்சாரி என்பது கீழானவர், விகாரத்தினால் பிறக்கிறார்கள். அங்கே சத்தியுகத்தில் விகாரம் என்பது கிடையாது. குழந்தைகளே, தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரி என நீங்களே கூறுகிறீர்கள். ராவண ராஜ்யமே இல்லை. இது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும். பிறகு குழந்தைகளாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மற்றொன்று, நிச்சயமாக
தூய்மையாக மாற வேண்டும். யோகி பவ பவித்ர பவ, இதுதான் முக்கியமான மூல மந்திரமாகும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தூய்மையாக மாறுவதில் மகாவீரராக வேண்டும். நினைவு யாத்திரையினால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியேற்ற வேண்டும். தன்னுடைய அமைதியான சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அசாந்தியை ஒருபோதும் பரப்பக்கூடாது. இரண்டாவது, பாபா கூறும் உண்மையான விஷயத்தையே கேட்க வேண்டும். தீயவைகளை கேட்காதீர்கள். தவறான விஷயங்களை கேட்காதீர்கள். அனைவரையும் விழித்தெழ செய்ய வேண்டும். புருஷோத்தம யுகத்தில் புருஷோத்தமராக ஆகுங்கள். மற்றவரையும் ஆக்குங்கள். இன்றைய வரதானம். ஆன்மீக சக்தியின் ஆதாரத்தில் சரீரத்தின் சக்தியை அனுபவம் செய்யக்கூடிய சதா ஆரோக்கியவான் ஆகுக. ஆன்மீக சக்தியின் ஆதாரத்தில் சரீரத்தின் சக்தியை அனுபவம் செய்யக்கூடிய சதா ஆரோக்கியவான் ஆகுக. விளக்கம். இந்த அலௌகிக வாழ்க்கையில் ஆத்மா மற்றும் இயற்கை, ஆத்மா மற்றும் உடல், இதனுடைய ஆரோக்கியம் அவசியமானதாகும். ஆத்மா ஆரோக்கியமாக இருந்தால் உடலால் ஏற்படும் கணக்குகள் மற்றும் உடலினுடைய நோயானது சூலாயுதம் போன்றது, முல்லை போன்ற இருப்பினும் சுய ஸ்திதியினால் ஆரோக்கியமான அனுபவம் செய்வார்கள். உங்களுடைய மனநிலை நன்றாக இருக்கும் பொழுது, நல்ல ஆத்மா சக்திசாலியாக இருக்கும் பொழுது, சரீரத்தில் வரக்கூடிய நோயும் கூட, அதாவது சூலாயுதத்தை போன்று இருக்கக்கூடிய அந்த விஷயம் கூட ஒரு சிறு முல்லை போன்று ஆயிடும். ஆகவே சுயஸ்திதிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அவர்களுடைய வார்த்தை மற்றும் முகத் தோற்றத்தில் நோய்வாயின் அடையாளம் இருக்காது. இவங்களுக்கு நோய் இருக்குது அப்படிங்கிற அடையாளமே இருக்காது. கர்ம வினையை வர்ணிப்பதற்கு பதிலாக கர்ம யோகத்தின் நிலையை வர்ணனை செய்வார்கள். அவர்கள் பரிவர்த்தனை சக்தியினால், மாற்றும் சக்தியினால் கஷ்டத்தை திருப்தியானதாக மாற்றி திருப்தியாக இருந்து திருப்தியின் அலைகளை பரப்புவார்கள். ஸ்லோகன். மனதால் உள்ளத்தால் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அன்பாக சேவை செய்யுங்கள். அப்பொழுது வெற்றி என்பது நிலையாக கிடைக்கும். மனதால் உள்ளத்தால் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அன்பாக சேவை செய்யுங்கள். அப்பொழுது வெற்றி நிலையாக கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.